இன்னொருத்தவங்க கூட இன்டராக்ட். ஓகே. உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற கவிதை தொகுக்கப்பட்ட வருஷம் எது? 2001. 2011. 11. யாருமா? சூப்பர். உயிர்த்தெழும் காலத்துக்காகங்கிற கவிதை எந்த வருஷம் தொகுத்தாங்க? 2001. 2001. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. இத சொன்னது யாரு? ரசூல் கம்சுதேன். யுகத்தின் பாடல் யார் ஆசிரியர்? சு வில்வரத்தினம். வில்வரத்தினம். அவர் எந்த தீவுல பிறந்தவர்? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்துல இருக்க சுங்குடு தீவு. ஓகே. மரபு சார்ந்த செயல்களோட கட்டுப்பாட்டுல இருந்து அதை விடுவிச்சுக்கிட்டு நார்மல் கவிதையா வர்றத என்னன்னு சொல்லுவோம்? புதுக்கவிதை. இந்த புது கவிதைக்கு அந்த ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் யாரு? வால்ட் விட்மன். சோ கவிதை இருக்கு. அந்த கவிதைய வந்து கவிஞர்கள் வந்து தங்களோட ஆப்போசிட்ல ஒருத்தவரோட பேசுற மாதிரி எழுதுவாங்கல்ல, அதுக்கு என்னன்னு பேரு? ஒரு கவிதை தானா படிக்கிற மாதிரி இல்லாம ஒரு கவிஞர் அடுத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி எதிரில இருக்க ஒரு வாசகரோட இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? நேரடி மொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நேரடி மொழி. கவிதையை வந்து இயன்றவரை பேசுவது போல எழுவதுதான் உத்தமம், அதுதான் மானிடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னு சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட் லெசன் தாமா கேக்குறேன். கேக்குதா என்னோட வாய்ஸ்? கேக்குது. தேவிஸ்ரீ அன்மியூட் பண்ணிடுங்க. பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. மறக்கக்கூடாது. எடுத்தோன்னே ஒவ்வொரு லைனுமே தமிழ்ல முக்கியம். எங்க வேணா கேட்பாங்க. சோ பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அதோட ஃபர்ஸ்ட் அந்த நுழையிறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்லயே கொடுத்திருப்பாங்க. சோ கவிதையை இயன்றவரை பேசுவது போல எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மாநிலத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னு சொன்னவர் தான் பாரதியார். சோ பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இதோட இயலோட ஆசிரியர் யாரு? உரைநடையோட ஆசிரியர் இந்திரன். நான் கனா ஒன்று நான் கண்டேன், உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன், நண்பர்கள் நகரம் தான் அது அப்படிங்கிற கவிதை எழுதினது யாரு? வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்கா. தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? என்ன மேம்? தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? கணேஷ், ருத்ரா, சுகன்யா அன்மியூட் பண்ணிடுங்கம்மா. தமிழின் கவிதை. மஞ்சு அன்மியூட் பண்ணிடுங்க. தமிழின் கவிதையியல் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யாரு? ஃபர்ஸ்ட் லெசனே இன்னும் நீங்க அப்ப கம்ப்ளீட் பண்ணலையா? பின்னாடி பாக்ஸ்ல தெரிந்து கொள்வோம்ல இருக்குமே லாஸ்டா தமிழின் கவிதையில் நூல்ல சிவத்தம்பிங்கிறவங்க ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. கவிதைனா யாது, அது எதை பத்தி பேசுது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாரு அந்த நூல்லன்ட்டு. அது சொல்லியிருப்பாங்க. அந்த நூலோட ஆசிரியர், தமிழின் கவிதையியல் நூலோட ஆசிரியர் வந்து சிவத்தம்பி, மறந்துடாதீங்க. ஓகே மேம். தமிழோட கவிதையில் ஃபுல்லா சிவனோட தம்பி தான் எழுதினாருங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழின் கவிதையில் நூலோட ஆசிரியர் சிவத்தம்பி. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலுக்காக எந்த வருஷம் இந்திரன் சாகித்ய அகாதமி வாங்கியிருப்பாங்க? 2011. இதுக்கு முன்னாடி 2001 எங்க பார்த்தோம்? யுகத்தின் பாடல். உயிர்த்தெழும் காலத்துக்காக. அந்த உயிர்த்தெழும் காலத்துக்காக ஒரே ஒரு தடவை மட்டும்தான் உயிர் தழ முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001. சோ ஒரு தடவை மட்டும்தான் உயிர் தழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மல்லாண்மையோட பிரெஞ்சு மொழியில உள்ள அந்த கவிதையை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண கவிஞர் யாரு? மல்லாண்மையோட கவிதைகளை பிரெஞ்சு மொழியில இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் யாரு? வெங்கடாச்சலபதி. ஸ்ரீராம்.
ஒரு கன்ஃபார்ம்க்கு வாங்க. ஸ்ரீராமா வெங்கடாச்சலபதியா? ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஸ்ரீராம் வெங்கடாச்சலபதி யாரோட கவிதையை ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு? பாப்லோ நெருடா. நெருடா. அதே வேலட் விட்மனோட கவிதையை இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவங்க? சங்கர் ஜெயராம். சங்கர் ஜெயராமன். சிறப்பு பாயிரத்துல மொத்தம் வந்து எத்தனை இருக்கு? 8. சிறப்பு பாயிரத்துல மொத்தம் எத்தனை வகை பொருள்கள் இருக்கு? 8 இல்லம்மா, மொத்தம் 11 இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 கொடுத்திருப்பாங்க. அடுத்த 5th பாயிண்ட்லயே நூல் ஏற்றப்பட்ட காலம், அது அரங்கேற்றப்பட்ட அவைக்களம், அது ஏற்றப்பட்டதற்கான காரணம். சோ இது 3 8ஓட அந்த 3 சேர்த்து 11 வந்து பார்த்தோம்னா பதிகத்துல சிறப்புக்கான பொருள்கள். அதே வந்து பொதுவுல இருக்கிறது வந்து பார்த்தோம்னா 5. சரியா? ஓகே மேம். பாயிரத்துக்கு வந்து 7 பேர்கள் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. அதுல பதிகத்துல வந்து பார்த்தோம்னா 5 வந்து பார்த்தோம்னா பொதுவுக்கான இலக்கணமும், சிறப்புக்கு வந்து பார்த்தோம்னா 11 வந்து பார்த்தோம்னா இலக்கணமும் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப பாயிரம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். சிறப்பு பாயிரம், பொது பாயிரம். வெரி குட். சோ அமை, பொருள் கூறுக. அமை. மூங்கில். இயல்புனா? இயல்புனா இயல்புனா இலக்கணம். இலக்கணம். ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? யுகத்தின் பாடல். யுகத்தின் பாடல். ஓகே. 8ஆம் தீர்த்தங்காரரோட பெயர் என்ன? சக்தி, சுகன்யாலாம் அன்மியூட் பண்ணிடுங்க ஆடியோவை. நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா புதுசா ஏதோ திரும்ப கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாளைல இருந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. 8ஆம் தீர்த்தங்கரரோட பெயர் என்ன? சந்திரபிரபா. அவருக்கான கோயில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்கு? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்புதூர். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மேட்டுப்புதூர். சோ எந்த சிற்றரசர் கேட்டுக்கிட்டதுனால பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியிருப்பாரு? தேவிஸ்ரீ இருக்கீங்களா? எஸ் மேம். சொல்லுமா. எந்த சிற்றரசர் கேட்டுக்கிட்டதுனால பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியிருப்பாரு? சீய கங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் கேட்டுக்கிட்டதுனால தான் பவனந்தி முனிவர் நன்னூலை எழுதியிருப்பாரு. சீயக்காய போட்டு நன்னா குளிங்க. நன்னா அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீயக்கா அப்படின்னா சீய கங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நன்னூலை யாரு சொல்லி வந்து பவனந்தி முனிவர் எழுதியிருப்பாங்க அப்படின்னா சீயகங்கன்னு சொல்லிதான் எழுதியிருப்பாரு. சரியா? ஓகே மேம். சோ நன்னூல் வந்து முதல் நூலா வழி நூலா? முதல் நூல்னா என்ன, வழி நூல்னா என்ன? சக்தி, சுகன்யா அன்மியூட் பண்ணுங்க. நன்னூல் வந்து வழிநூல் மேம். ஏன் வழிநூல் சொல்றோம்? அது வந்து தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கும். தொல்காப்பியம் ஏதோ ஒரு நூலை முன்னோடியா வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதுல உள்ள கருத்துக்கு ஏற்ப நம்ம இன்னொரு நூலை வந்து எழுதணும் அப்படின்னா அததான் வந்து வழிநூல்னு சொல்லுவோம். சோ அப்படி நன்னூல் தொல்காப்பியத்தை வச்சு எழுதுனதுனால தொல்காப்பியத்தை முதல் நூலாவும் நன்னூல்ல வழிநூலாவும் சொல்லுவோம். சோ கேட்போர் இலக்கண குறிப்பு தருக. கேட்போர் வினையாளனின் பெயர். கோடல். கோடல் தொழிற்பெயர். ஐந்தும். நாளையில இருந்து நீயா நானாங்கிற மாதிரி நிறைய படிச்சு வந்து எல்லாரும் போட்டி போட்டு ஆன்சர் பண்ணுங்க. காலையிலேயே ரொம்ப டல்லா இருக்கு. ஓகே மேம். ராபின்சன் குருசோ இந்த நூலை எழுதினவர் யாரு? ராபின்சன் குருசோ அப்படிங்கிற நூலை எழுதினவங்க டேனியல் டிஃபோ. 6ஆம் திணை இந்த ஏழோட ஆசிரியர் யாரு? ஃபர்ஸ்ட் லெசனே கம்ப்ளீட் பண்ணலையா? 6ஆம் திணை ஆசிரியர் யாரு?
முத்துலிங்கம். 6ஆம் திணைன்னு இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்க? அந்த பனியும் பனி சார்ந்த நிலமும். வெரி குட். பனியும் பனி சார்ந்த நிலமும் தான் 6ஆம் திணை அப்படின்னு வந்து சொல்லுறோம். வம்ச விருத்தி அப்படிங்கிறது ஒரு கவிதையா, கதையா, சிறுகதையா, கட்டுரையா? சிறுகதை. சோ இந்த சிறுகதைக்காக எந்த வருஷம் வந்து இவர் தமிழ்நாடு அரசோட முதல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு முத்துலிங்கம்? 96. வெரி குட். 1996. வடக்கு வீதிங்கிற சிறுகதைக்காக இலங்கை அரசியோட சாகித்ய அகாதமி பிரைஸ் எப்ப வாங்கியிருப்பாரு? அது 1999. 1999. மொழியில முதல்ல வர்ற எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மொழியில முதல் 12. மொழி முதல்ல வர மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 22. 22. இறுதி எழுத்துக்கள் 24. சோ மொழி முதல் எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்கள்ல, அதாவது மொழி முதல் எழுத்துக்கள்ல எத்தனை உயிரெழுத்துக்கள் வரும்? மொழி இறுதி எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் வரும்? முதல் எழுத்துல 12 உயிரெழுத்து வரும். இறுதி 12 இறுதி எழுத்துலையும் 12 வரும். ஓகே. சோ மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவத்துல சொல்லுக்கு முதல்ல வருமா வராதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் தனி மெய் வடிவுல சொல்லுக்கு முதல்ல வருமா வராதா? வராது மேம். அப்ப எந்த ஃபார்மட்ல வரும்? அது வந்து ஆட் ஆகி தனியா மெய் வடிவத்துல வராது. சோ உயிர்மெய் ஃபார்மட்ல தான் வரும். சோ அப்படி மொழிக்கு முதல்ல வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? அந்த வரிசை 18 மெய் எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் வரும்? 12 உயிரெழுத்துக்கள் சொல்லியாச்சு. நான் மெய் எழுத்துக்கள் கேக்குறேன். 10. மொழி முதல் எழுத்துக்கள் 22ன்னு சொல்லியாச்சு. அதுல 12 உயிரெழுத்துக்கள் சொல்லியாச்சு. அப்ப பேலன்ஸ் உள்ள 10 மெய் எழுத்துக்கள் தானே. அதையும் அவ்வளவு தருமாறீங்க? ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வருமா வராதா? வராது. ஞானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? விதம். ஞானம் அப்படின்னா விதம் அப்படின்னு பொருள். சோ உங்கனம்ங்கிற வேர்டு இலங்கை தமிழர் மட்டும் தானே யூஸ் பண்றாங்க, இல்ல நம்மளும் யூஸ் பண்றோமா? இலங்கை தமிழர் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்றாங்க. சமாரம் தமிழ் மொழியா இல்லையா? இல்லன்னா என்ன ரீசன்? சரண்யா, சுகன்யா அன்மியூட் பண்ணுங்க. சக்தி கேக்குதா? சமாரம் சொல்லோட தமிழ் சொல்லா இல்லையா? இல்ல மேம். ஏன் இல்லம்மா? தமிழ் மொழியில வந்து டால வந்து மொழி முதல் எழுத்துல வராது மேம். வெரி குட். நம்ம 22 தான் மொழி முதல் எழுத்துக்கள் பார்த்தோம். அதுல 12 வந்து உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம். பேலன்ஸ் உள்ள 10 எழுத்து உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ. இந்த 10 எழுத்துக்கள் மட்டும்தான் மொழி முதல் எழுத்துக்களா வரும். சோ டங்கிற எழுத்துல எந்த சொல்லுமே வந்து தமிழ்ல வராது. அப்போ டங்கிற எழுத்துல ஒரு தமிழ் சொல் இருந்துச்சுன்னா அது தமிழ் சொல் இல்ல, வேறு மொழி சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ டமாரம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? கேட்கலாமா? மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 24. சோ இதுல குற்றியல் உகரத்தை எத்தனையா நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம்? 1. பேலன்ஸ் அப்படியே அந்த ஸ்பிளிட் அப் சொல்லுங்க. 24க்கான ஸ்பிளிட் அப் சொல்லுங்க. மொத்தமா 24. சோ நிலைமொழி வருமொழி. இப்போ தமிழ் அரசி இதுல நிலைமொழி எது, வருமொழி எது? தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, அரசி அப்படிங்கிறது வருமொழி. இந்த தமிழ் அப்படிங்கிறது உயிரீரா மெய்யீரா? உயிரீராமா மெய்யீராமா? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. மெய்யீர் மேம். எதனால மெய்யீர் சொல்றீங்க? இல் வந்து ஈர் லாஸ்ட் எழுத்து வந்து மெய் எழுத்து. ஓகே.
நிலைமொழியில கடைசியா வந்து முடியிற எழுத்து. சோ மெய்யா முடிஞ்சுச்சு அப்படின்னா மெய்யேறு. இதே நாட்டுப்பண்ண நாடு கூட்டல் பண்ணுன்னு பிரிக்கலாம். அப்போ நாடுங்கிறது நிலைமொழி, பண் அப்படிங்கிறது வருமொழி. அப்போ அந்த நாடுல உள்ள டூவை வந்து இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். அப்போ அது முடியிறது உயிரெழுத்து. அப்போ நாடுங்கிறது வந்து உயிரீறு. சோ அதுவே தமிழ் அப்படிங்கிறது மெய்யீறு. அப்படிதானே? இல்ல தப்பா சொல்றேனா? சரியா தப்பா? நாடு கூட்டல் பண். இது நாடுங்கிறது உயிரீரா மெய்யீரா? உயிரீறு. சரியா சொல்லனா சரின்னு சொல்லலாமே. புரியலையா? புரியுது மேம். ஓகே. வாழை இலை இது உயிர் முதலா மெய் முதலா? வாழை இலை உயிர் முதல். இதுவே தமிழ் நிலம். தமிழ் நிலம் இடையில வந்து ஈ ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து. இல்ல வருமுதல் ஆமா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தாமா. நான் வரும் முதலா மெய் முதலா உயிர் முதலா கேக்குறேன் வருமொழியை வச்சு. உயிர் முதல். உயிர் முதல். எப்படி உயிர் முதல்? தமிழ் நிலம். நிலம்ங்கிறத இன்னும் கூட்ட வருமொழியோட நீ தானே பிரிப்ப. முதலெழுத்து. நீ எப்படி பிரிப்பீங்க? ஓ நிலையா மேம்? நான் இலைன்னு நினைச்சேன். ஆஹ் இல்ல தமிழ் இலை இல்ல தமிழ் நிலம். நிலம் தான் கேக்குறேன். ஓகே மேம். மெய் அப்போ முதல். அது மெய் இன் முதல் பிளஸ் தானே? ஈன் பிரிக்கும் போது அது மெய் எழுத்து. ஓகே. பொன்வண்டு அது மெய் முதலா உயிர் முதலா? மெய் முதல். சோ இலக்கண வகையில சொற்களை எத்தனை வகையா பிரிக்கலாம்? சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண வகையில? 4. 4 வகைப்படும். இடைச்சொல், உரிச்சொல், பெயர்ச்சொல், வினைச்சொல். இதுதான் அந்த 4. சோ குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6. நெடில்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், ஆய்வுத்தொடர்னு 6 வகையா வந்து குற்றியலுகரம் இருக்கு. சோ இதுல மார்பு கூட்டல் கூடு இது என்ன வகையான குற்றியலுகரம்? பேச கேட்கும். மார்பு கூட்டல் கூடு இது என்ன வகையான குற்றியலுகரம்? மார்பு கூட்டல் கூடு. சோ இதுல நிலைமொழி எடுத்துக்கிட்டோம்னா மார்பு. சோ அந்த குற்றியலுகரத்தை விட்டுறணும். அப்ப குற்றியலுகரம்னா இதுல வந்து பூதா குற்றியலுகரம். அதை விட்டுட்டோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேர்டு வந்து இரு. அந்த இரு வந்து எரல வளல இடையினத்துல வருது. அப்போ ரேங்கிறது இடையினம், இருங்கிறது இடைநிலம். அப்போ வந்து பார்த்தோம்னா இது இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல உள்ள நெடில் உயிர் வன்தொடர் மென்தொடர்லாம் எதுக்காக அப்படி நேம் சொல்றோங்கிறதையும் பாத்துக்கோங்க. அப்போ மார்பு கூட்டல் கூடு அப்படிங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். புரியுதா? ஓகே மேம். திருமலை சேவகன் வடகரை நாட்டுல வாழ்றாரா தென்கரை நாட்டுல வாழ்றாரா? திருமலை சேவகன் வாழ்ற நாடு வடகரை நாடு. குற்றாலநாதர் வாழுகிற நாடு தென்கரை நாடு. செங்கை வயல் இது வந்து என்ன வகையான இலக்கண குறிப்பு கொடுங்க. செங்கையல். செங்கையல் இலக்கண குறிப்பு. பண்புத்தொகை. எதனால பண்புத்தொகை? மை விகுதி. பிரிக்கிறப்போ மை விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா அததான் பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அப்போ செங்கையில எப்படி பிரிக்கலாம்? செம்மை பிளஸ் கயல். செம்மை பிளஸ் கயல். ஓகே. மஞ்சையும் கொண்டலும் இலக்கண குறிப்பு குறிக. எண்ணும் மை. எதனால எண்ணும் மை? 2 வந்திருக்கு. உம்முங்கிறது வெளிப்படையா வந்துருந்துச்சு, ஒண்ணுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா அதை எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். கொன்றை சூடு இலக்கண குறிப்பு தருக. என்னது மேம்? கொன்றை சூடு. புரியுதா? வேற்றுமை தொகை. ஏமா வேற்றுமை தொகை? கொன்றையால் நடுவுல உருபு மறைஞ்சு இருந்திருக்கு. வேற்றுமை. கொன்றையால்னா கொன்றையாலே சூட முடியும். கொன்றைங்கிறது மலை தானே. அப்ப கொன்றையை தானே சூட முடியும். அப்ப என்ன வகையான வேற்றுமை? கொன்றையை ஐ இரண்டாம் வேற்றுமை.
கொன்றைங்கிறது ஒரு மலர், அதை சூடணும் அப்படின்னா கொன்றையை சூடுன்னு வரும். சோ ஐங்கிற உருபு இடையில மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு உருபுகள் இடையில மறைஞ்சு வந்தா அதை தொகை அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஐங்கிற உருபு வந்திருக்கு. அப்போ ஐங்கிற உருபு வந்து இரண்டாம் வேற்றுமைக்கானது. அப்ப இதை இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். சரியா? சரியா? ஓகே மேம். காவியம் இந்த கவிதையோட ஆசிரியர் யார்? காவியம் அப்படிங்கிற ஒரு கவிதையோட ஆசிரியர் வந்து பிரம்மல். வெயிலும் நிழலும் அப்படிங்கிறது சிறுகதையா, நாடகமா, கட்டுரையா? வெயிலும் நிழலும் அப்படிங்கிறது ஒரு கட்டுரை. உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற கவிதையோட ஆசிரியர் யார்? நாளிலிருந்து வரப்பெல்லாம் அப்படி அமைதியா இருக்காதீங்க. சோ உனக்கும் எனக்குமான சொல் அப்படிங்கிற கவிதை நூலோட ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா அழகிய பெரியவன். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போ? மார்ச் 20. ஓகே. திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் யார்? சுகன்யா, சரண்யா, ரூபினி, பாலமுருகன், நீங்களாம் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். திருமலை முருகன் பல்லு நூலோட ஆசிரியர் யார்? பெரியவன் கவிராயர் தான் இந்த நூலோட ஆசிரியர். ஐங்குறு நூறுல மருத திணையோட ஆசிரியர் யார்? ஐங்குறு நூறுல மருத திணையோட ஆசிரியர் யார்? பாலை திணையோட ஆசிரியர் யார்? சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐங்குறு நூறுனா 5 வகையான திணைக்கும் ஒவ்வொரு திணைக்கு 100 பாட்டா எழுதப்பட்டதுதான் ஐங்குறு நூறு. சோ இதுல குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, நெய்தல் திணை, பாலை திணைன்னு 5 இருக்கு. இதுல குறிஞ்சி திணைக்கான ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா கபிலர். சோ கபில் தேவ் நல்லா குறி பார்த்து அடிப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கபில் தேவ் குறினா வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி. அப்போ கபில் தேவ் நல்லா குறி பார்த்து அடிப்பாரு. ஏன்னா இதே போல 8 தொகையில இன்னும் நிறைய பார்ப்போம். சோ கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் ஷார்ட்கட் வச்சுக்கிறது. சோ முல்லை திணையில வந்து பேயனார். சோ முள்ளு காட்டுக்குள்ளதான் பேயெல்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மருத திணைனா ஓரம் போகியார். மருந்து பார்த்தாலே ஓரமா போயிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் திணை அப்படின்னா அம்மூவனார். அந்த 3 பேருக்குமே நெய் தான் பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைனா ஓதலாந்தை. சோ பாலை ஓதலாந்தை அந்த லைன்னு ஐங்கிற சவுண்ட் வர்றதுனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஐங்குறு நூறு 5 திணைக்கும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாட்டா எழுதப்பட்டதுதான் வந்து ஐங்குறு நூறு. குறிஞ்சி திணை அப்படின்னா கபிலர். கபில்தேவ் நல்லா குறிப்பாத்து அடிப்பாரு. சோ முள்ளுக்காட்டுக்குள்ள பேய் இருக்கு. சோ மருந்த பார்த்தாலே ஓரம் போயிடுவான். சோ நெய் அந்த 3 பேருக்குமே பிடிக்குமா. சோ பாலை ஓதலாந்தை. பேயனார் இவரு எத்தனை பாடல்கள் வந்து சங்க காலத்துல எழுதியிருக்காரு? 105 பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு. சோ பேயனார் இவர் சங்ககால புலவர்ல ஒருத்தவர். இவர் எழுதின பாடல்கள் இது வரைக்கும் 105 பாடல்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நிகண்டுகளை யானைகளை குறிக்கிற வேற வேற சொற்கள் வந்து ஒரு 21 சொற்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த 21மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ கயம், வேலம், களிறு, பிளிறு, கலபம், மாதங்கம், கைமா, வாரணம், அஞ்சனாவதி, அத்தி, அத்தனி, அரசுவா, அல்லியன், அனுபமை, ஆணை, இபம், இரதி, குஞ்சரம், வல்விலங்கு, கரி, அஞ்சனம். சோ இது எல்லாமே வந்து யானைக்கான பெயர்கள். சோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கண்டிப்பா இந்த பொருள் கூறுகள் எல்லாம் கேட்பாங்க. கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு. இது என்ன? இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு. சோ இந்த வேர்டே வந்து பார்த்தோம்னா திருக்குறள் ஃபார்மட்ல மேல 4 கீழே 3ங்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா திருக்குறள் கொடுத்துறாதீங்க. சோ கால்வரை அப்படின்னு ஆரம்பிச்சா அந்த பாடலோட எந்த நூல்ல இருக்கு அப்படின்னா கலித்தொகையில இருக்கு. சோ காலு களி அப்படிங்கிற மாதிரி கலிகாலம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கால்வரை நில்லா கடுங்களிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கி யாங்கு அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்தோம்னா கலித்தொகை.
விஷ்ணுபுரம், கொற்றவை அப்படிங்கிற புதினங்கள் எழுதுனது யாரு? ஜெயமோகன் எழுதியிருப்பாரு. யானை டாக்டர்னா யாரு? யானை டாக்டர் யாருமா? யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. நாளைக்கு இந்த லெசனும் படிங்க. இந்த லெசனும் நான் கேட்டுட்டு தான் அடுத்த லெசன் கொண்டு போவோம் கண்டிப்பா. ஓகே. தமிழிசை இயக்கத்தோட தந்தைன்னு யார சொல்லுவோம்? தமிழிசை இயக்கத்தோட தந்தைன்னு ஆபிரகாம் பண்டிதரை சொல்லுவோம். சொல்லோட இடையில மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வர்றத என்னன்னு சொல்லுவோம்? ஒரு சொல்லல மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வர்றத என்னன்னு சொல்லுவோம்? மெய் மயக்கம்னு சொல்லுவோம். அந்த மெய் மயக்கம் ரெண்டு வகைப்படும். ஒண்ணு உடல்நிலை, இன்னொன்னு வேற்றுநிலை. உடல்நிலை மெய் மயக்கம் அப்படின்னா அச்சம். இந்த அச்சத்துல இடையில இச்சு இருக்கு. அடுத்து அச்சம்ல ச வந்து இச்சு குட்டலான்னு பிரியும். அப்போ ரெண்டும் ஒரே எழுத்து அடுத்து எடுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த உடல்நிலை மெய் மயக்கம். தேர்தல் தேர்ல இருக்கு. த அடுத்து வந்து இத்து குட்டலாதான் வந்து தாவா மாறும். அப்போ இங்க வேறு வேறு எழுத்துக்கள் இருக்கு. அப்போ இதை வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லுவோம். சொல்லுக்கு இடையில ரெண்டு மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அதை மெய்மயக்கம்னு சொல்றோம். அந்த ரெண்டு மெய்யெழுத்தும் ஒரே மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா உடல்நிலை மெய்மயக்கம். அந்த ரெண்டு மெய்யெழுத்தும் வேற வேற மெய்யெழுத்துக்களா இருந்துச்சு அப்படின்னா வேற்றுநிலை மெய்மயக்கம். இதே மூணு மெய்களா மயங்கி வந்துச்சு அப்படின்னா ஈரொற்று மெய்மயக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தமிழிசை இயக்கத்தோட தந்தை அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். சங்கீத வித்ய மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனவர் இவர் தான். அது தன்னோட சொந்த செலவுல நடத்தினவரும் இவர் தான். தமிழிசை மாநாடுகள் நடத்தினதும் இவர் தான். இவரோட இசை தமிழுக்கு இவர் பண்ண தொண்டை வந்து பார்த்தோம்னா கருணாமிர்த சிகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி. இந்த கவிதையோட ஆசிரியர் யார்? மோரிடாக எழுதிப்பாரு. விழுந்த மலர் கிளைக்கு திரும்புகிறது, அடடா வண்ணத்து பூச்சி. மோர்ல மலர் விழுந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுந்த மலர். மோரிடாக்கே தான் இதோட ஆசிரியர். மலர் வந்து மோர்ல விழுந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? மதிப்பு கூட்டு பொருள். மதிப்பு கூட்டு பொருள். ஷெல் சீட்ஸ்னா ஷெல் அப்படின்னா ஓடு, சீட் அப்படின்னா விதை, அப்போ ஓட்டு விதை. ஃபார்ம்யார்ட் மென்யூர்னா ஃபார்ம்யார்ட் மென்யூர் அப்படின்னா வந்து தொழுவுரம். இந்த கிளாஸ் மாதிரி நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்துதான் தேர்ட் ஃபோர்த்துக்கு போவேன். ப்ளீஸ் வந்து அட்டன் பண்றதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. படிச்சா மட்டும்தான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. விளையாட்டா இருக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ.